5, 7, 13, 9, எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 10 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டுறாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு, அதாவது சராசரி கணக்கு. இது எப்படி போடணும்? இதோட ரூல் என்னன்னா, சராசரினா ஒன்றும் இல்லை, எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எண்களையும் கூட்டி அத்தனை எண்களால் வகுக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ இங்கே எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5 எண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 5ஐயும் கூட்டி 5ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? கூட்டலாமா? வாங்க. 5 கூட்டல் 7 கூட்டல் 13 கூட்டல் 9 கூட்டல் எக்ஸுங்களா? இந்த 5ஐயும் கூட்டிட்டு எத்தனை வகுக்கணும்? 5ஆல் வகுக்கணும். அப்போது 5ஆல் வகுக்கிற ஆன்சர் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க? சராசரி கிடைச்சிட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடைக்கும்போது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன மதிப்பு வரணும் அதான் கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கூட்டலாம். நம்பர்லாம் கூட்டுங்க. 7, 5, 12, 12, 9, 21, 21, 13, 34ங்களா? 34 கூட்டல் எக்ஸு டிவைடட் பை 5 = 10ங்களா? பாருங்கள். அடுத்தது 34 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 வகுத்தில் இருக்குங்களா, ஈக்குவல் டு இந்தாண்ட வரும்போது என்னென்ன ஆகிடும்? பெருக்கல்ல ஆகிடும். அப்போ 10 × 5ன்னு வந்துருமா? ஓகே. அடுத்தது பாருங்கள். 34 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 50. அடுத்து நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணுமா? இந்த ப்ளஸில் இருக்கிற 34 ஈக்குவல் டு அந்தாண்ட வரும்போது மைனஸாக வந்துடுங்களா? கழிச்சா எவ்வளோ வரும்? எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைக்கும்? 16. புரியுதா? இப்போ ஆவரேஜ்னால் என்ன அர்த்தம்? எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை எண்களையும் கூட்டி அத்தனையால் வகுக்க வேண்டும். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸாமில், தெரிஞ்சுங்க. தேங்க்யூ.